கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 41 சங்கீதத்திலே அந்த 4வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தாவே என்மேல் இரக்கமாய் இரும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு தாவீதினுடைய சங்கீதம், ஒரு ஜெப சங்கீதம். கர்த்தாவே என்மேலே இரக்கமாய் இரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். உண்மையாகவே தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிறவர். கர்த்தர் நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். தொடர்ந்து நாம் அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று சொன்னேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் தாமே இந்த நாட்களில் அவர் இறங்கி நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிற ஒரு நல்ல தேவன். கடந்த நாட்களிலே பல விதங்களிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் பாவத்தை குறித்து நம்ம தியானித்திருக்கிறோம். உண்மையாகவே தேவன் தாமே கிருபையினால, ஆண்டவர் தாமே அவருடைய இரக்கத்தினால அவருக்கு விரோதமாய் செய்த பாவங்களை தேவன் மன்னித்து அவர் நம்மை குணமாக்குற ஒரு நல்ல தேவன். நம்முடைய வியாதிகள் குணமாக்கப்படுவதற்கு நாம் பாவ மன்னிப்பு நாம் பெற வேண்டும். நம்முடைய பாவங்கள் தேவனாலே மன்னிக்கப்பட வேண்டும். ஆகவே தான் இந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது, தேவரீர் எனக்கு என்மேல் இரக்கமாய் இரும் என்று சொல்கிறான். என்மேல் இரக்கமாய் இருந்து என் பாவங்களை, உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னித்து என்னை குணமாக்கும் என்று சொல்லுகிறான். தேவன் உண்மையாகவே பாவங்களை மன்னித்து அவர் நம்மை குணமாக்குற தேவன். தொடர்ந்து நம்ம சங்கீதத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் தாமே நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நம் நோய்களை குணமாக்கி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் நம்முடைய அக்கிரமங்களை பாவங்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய வியாதிகள், நம்முடைய தீரா வியாதிகளை அவர் குணமாக்க அவர் உண்மை உள்ளவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து அதே 41 அதிகாரத்திலே தொடர்ந்து கீழே 10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரி கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லுகிறான். ஆண்டவர் 2வதாய் சொல்லுகிற அந்த வார்த்தை, நீர் எனக்கு இறங்கி என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லுகிறான். ஆகவே உண்மையாகவே அவர்களுக்கு நான் சரி கட்ட என்று சொல்லப்படுகிறது. எவர்களுக்கு என்று சொன்னால், அதாவது உண்மையாகவே இந்த 8 வசனத்தை வாசிக்கும் பொழுது, தீரா வியாதி அவனை பிடித்து கொண்டது, படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்று சொல்லுகிறார்கள். எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், நான் எப்பொழுது அழிந்து போவேன் என்று சொல்லி எல்லாரும் என்னை குறித்து பேசுகிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள் என்று சொல்லி அந்த முந்தின பகுதியிலே வாசிக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டதான ஜனங்களுக்கு நடுவிலே, இப்படி பேசப்படுகிற ஜனங்களுக்கு நடுவிலே நீர் எனக்கு இறங்கி என்னை எழுந்திருக்க பண்ணுவீராக, இந்த வார்த்தைகளை மேற்கொள்ளும்படியாக, எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற இவர்களை மேற்கொள்ளும்படியாக நீர் என்னை எழுந்திருக்க பண்ணும் என்று சொல்லி அவன் கேட்கிறான். தேவன் அவனை எழும்ப பண்ணினார். உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் நமக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தர் நமக்கு இறங்கும் பொழுது நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை குணமாக்குகிறார். கர்த்தர் நமக்கு இறங்கி நாட்களில் நம்ம எழுந்திருக்க பண்ணுகிறார். நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களை, விரோதமாய் பேசப்படுகிற வார்த்தைகளை நாம் எதிர்க்கும்படியாய், அழிக்கும்படியாக, அவைகளை மேற்கொள்ளும்படியாக தேவன் நம்மளை எழுந்திருக்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய இரக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. கடைசியாக 3 வாசிக்கும் பொழுது, அந்த 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் என்று சொல்லி பார்க்கிறோம். 3வது தேவன் நம்மை நிலைநிறுத்துகிறவர். தேவ சமூகத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், அவருடைய சமூகத்தில் ஆண்டவர் நம்மை நிலைநிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். கர்த்தருடைய இரக்கத்தினால நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, நம்முடைய வியாதிகள் குணமாக்கப்படுகிறது. நமக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சத்துருக்களை மேற்கொள்ளும்படியாய் தேவன் நம்மை எழுந்திருக்க பண்ணுகிறார். கடைசியாக அவருடைய சமூகத்திலே தேவன் நம்மளை நிலைநிறுத்துகிற ஒரு நல்ல தேவன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே,
அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர்தாமே நாட்களில் எங்களுக்கு இரக்கம் காட்டுகிற நல்ல தேவன். நீர் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்கள் நோய்களை குணமாக்குற நல்ல தேவன் ஆண்டவரே. நீர் எங்களை எழுந்திருக்க பண்ணுவீராக, எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்முடைய சமூகத்திலே நீர் எங்களை நிலைநிறுத்துவீராக. உம்மை நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி நாங்கள் சங்கீதம் 67 நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உண்மையாகவே நீர் எங்களுக்கு இரக்கம் காட்டுவீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுவீராக. உம்மை நன்றியோடு எங்களுமே துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்டு அருமையான நம்முடைய பிள்ளைகளை என் தேவன் பிரகாசிக்க பண்ணும், எழும்ப பண்ணுவீராக, நிலைநிறுத்துவீராக, நோய்களை குணமாக்குவீராக. நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.